ஸ்கிரீன் தெரியுதுங்களாமா? சார் தெரியுது சார். ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுது சார். தெரியுதா? ஓகே மேம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க் யூ. ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்து இயல்பாக கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அது எப்படி வந்து ஃப்ராக்ஷன்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். இதில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் தான் நினைக்கிறதுக்கு போது ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக இன்வால்மெண்ட் ஆகுங்க. அது ஒன்றும் அவசரம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு டைமுக்குள்ளே முடிச்சிடறேன். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. சரிங்களா? சரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லேட் ஆகும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்வால்மெண்ட் காட்டினீங்கன்னா முடிச்சிடலாம். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே. ஓகே. ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, இதுதான் நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறது. இப்போ ஃப்ராக்ஷன்ஸ் ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை, என் நம்பர் ரெப்ரசன்டிங் பார்ட் ஆஃப் ஏ ஹோல். இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். இப்போ ஏன் ஃப்ராக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் தெரியும், நம்ம வந்து எல்லாமே வந்து நமக்கு ஹோலாக கிடைக்காது. ரைட்டுங்களா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து அந்த ஹோலில் நம்ம பார்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து சும்மா இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஆப்பிள் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து ஒரே ஆப்பிளாக நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வந்து ஹாஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன பண்ணுவோம், அப்போது ஒரு ஆப்பிள் இருக்கு, அந்த ஆப்பிள் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அந்த பார்ட்டில் வந்து எனக்கு ஒரு பார்ட் வேணும். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு உதாரணம். அப்போ என்ன கான்டெக்ட் அப்படின்னா, அது பார்ட் ஆஃப் ஏ ஹோல் அப்படின்னா இந்த ஹோல்ல எனக்கு இருக்கிற ஒரு பார்ட். ரைட்டுங்களா? இப்போ நான் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சேன்னா, இப்போ 4ல் எனக்கு வந்து இந்த பகுதி மட்டும் இருக்குன்னா 4ல் ஒன்று. ரைட்டுங்களா? இவ்வளோதான். ஸோ அப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி படித்தது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு படித்தோம். கரெக்டுங்களா? அடுத்தது ஹோல் நம்பர்ஸ் படித்தோம். அதுக்கு அடுத்தது இன்டிஜர்லாம் படித்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னா நம்ம 1 2 3 அப்படின்னு கவுண்டிங் நம்பர் படித்தோம். கரெக்டுங்களா? அடுத்து ஹோல் நம்பர்னா 0 1 2 அப்படி படித்தோம். அடுத்து வந்து இன்டிஜர்னா அந்த மைனஸ்லையும் வரும் ப்ளஸ்லையும் வரும். இதெல்லாம் படித்தோம். இப்போ இந்த மாதிரி எப்பயுமே நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஹோலாவே இருக்காது. கரெக்டுங்களா? அப்போ அந்த ஹோலை வந்து சில நேரங்களில் வந்து என்ன ஆகும், நான் பார்த்தா மாறும். அப்போ அந்த பார்ட், அந்த ஹோல்ல ஒரு பார்ட்டை பத்தி படிக்கிறது பேர் தான் ஃப்ராக்ஷன்ஸ். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ என்ன கொடுத்துருங்க, 1/2 கொடுத்துருங்க, 7/9 கொடுத்துருங்க, 2/3 கொடுத்துருங்க. இது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப நீங்க எப்பவுமே கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். மேல இருக்கிறதுக்கு பேர் வந்து நியூமரேட்டர், கீழே இருக்கிற டிஜிட் பேர் வந்து டினாமினேட்டர். சரிங்களா? ஏன்னா நிறைய இடத்துல சம்ஸ் கேட்கும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சுன்னா சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நியூமரேட்டர் அப்படின்ற வார்த்தை டாப்ல வருது, டினாமினேட்டர்னா பாட்டம்ல வருது. இவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை வந்து நீங்க கன்ஃபியூஸ் இல்லாம ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்லை. அவ ஃப்ராக்ஷன் தான் பார்ட் ஆஃப் ஏ ஹோல். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். அப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அந்த நேம் இட் செல்ஃப் சே சம்திங், ரைட்? அது ப்ராப்பர் அப்படின்றாங்க. பாருங்க, எ ஃப்ராக்ஷன் வேர் த நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் தி டினாமினேட்டர். என்னது நியூமரேட்டர்? என்னது? மேலே இருக்கிற நம்பரு. டினாமினேட்டர் என்னது? கீழே இருக்கிற நம்பரு. அப்போ அந்த நியூமரேட்டர் வந்து இஸ் லெஸ் தென் தி டினாமினேட்டர். அப்போ அந்த 2 வந்து லெஸ் தென் தி 3. இந்த ஃபர்ஸ்ட் இதுல. ரெண்டாவதுல 5 வந்து லெஸ் தென் தி 8. அப்ப என்ன அர்த்தம்? 2ன்றது 3 விட சின்ன நம்பரு, 5ன்றது 8 விட சின்ன நம்பரு. அப்ப என்னன்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா, நியூமரேட்டர் இருக்கிற நம்பர் வந்து சின்ன நம்பரா இருக்குன்னு, டினாமினேட்டர் நம்பர் வந்து பெரிய நம்பரா இருக்குன்னு. இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. The name itself says something. இப்ப பாருங்களேன், இப்ப ப்ராப்பர், அதுக்கு ஆப்போசிட் இம்ப்ராப்பர். ஓகே, இம்ப்ராப்பர். அப்ப இம்ப்ராப்பர் என்ன, அது ஆப்போசிட் சொல்லிட்டேன். அப்போ a fraction where the numerator is greater than the denominator. பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. கரெக்டா? அப்ப இங்க 5 வந்து greater than 4. இங்க ரெண்டாவதுல 7 வந்து greater than 3. கரெக்டுங்களா? அப்போ இதுதான் ப்ராப்பர் இம்ப்ராப்பர். இதுல ஒரு சின்ன ஒரு லாஜிக் ஒன்று புரிஞ்சுக்கங்க. ஸ்கூல் டேஸ்லாம் மேபி ரீகால் பண்ணலாம். ஸ்கூல் டேஸ்லாம் சில டீச்சர்ஸ் வந்து ஞாபகம் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு எலிஃபண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எலிஃபண்ட் இருக்கு. அந்த எலிஃபண்ட் மேல வந்து சாரி
அந்த எலிஃபண்ட் இருக்கு, ஓகேங்களா? அந்த எலிஃபண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் உட்காந்துருக்கிற மாதிரி நான் வச்சுக்கணும்னு. இப்ப என்ன அர்த்தம்? எலிஃபண்ட் வந்து பிக் சைஸ், கேட்ன்றது ஸ்மால் சைஸ். அப்ப இப்படி இருக்கிறதுக்கு பேர் என்னது? ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஏன்னா ஒரு யானை வந்து ஒரு பூனை ஈஸியா என்ன பண்ணும், அது வந்து அது சப்போர்ட் பண்ண முடியும், அது அது மேல உட்கார வச்சுக்க முடியும். அது ரிவர்ஸ்ல யூஸ் பாருங்க, இட் இஸ் இம்ப்ராப்பர், இது இல்லாஜிக்கலா இருக்கும். அப்போ அது இம்ப்ராப்பர்னு வச்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக சொல்றேன். மேபி ஒரு சிலருக்கு நான் சொன்னது வந்து ஞாபகம் வந்திருக்கலாம், ஸ்கூல் டேஸ்ல அம்மா சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் கூட. ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், ஓகேங்களா? இப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா என்ன அப்படின்னா, இங்க ஒண்ணும் இல்ல. இப்போ காம்பினேஷன் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் அண்ட் ஃபிராக்ஷன். பாருங்க, மிக்ஸ்டுன்னு வார்த்தை இருக்கு. அப்போ ஏதோ சம்திங் ரெண்டு இது சேர்ந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு, 5 கூட வந்து 2/3 இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த 5 என்ன நம்பரு? இது வந்து நேச்சுரல் நம்பரு, அப்படி நேச்சுரல் சொல்லலாமா? அப்போ 2/3 தான் நம்ம ஃபிராக்ஷன். அப்போ இது ரெண்டு சேர்ந்து இருக்கிறது பேர் என்னது? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இவ்வளவுதான் சிம்பிள், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ ப்ராப்பர்னா நியூமரேட்டர் இருக்கிற நம்பர் வந்து டினாமினேட்டர் நம்பரை விட சின்னதா இருக்கணும். இம்ப்ராப்பர்னா நியூமரேட்டர் இருக்கிற நம்பர் வந்து டினாமினேட்டர் நம்பரோட பெருசா இருக்கணும். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா ஒரு ஹோல் நம்பர் இருக்குன்னு, கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் இருக்கணும். இவ்வளவுதான் இது. ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ வந்து லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லைக் ஃபிராக்ஷனா ஒண்ணும் இல்லை, ஓகேங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு நிமிஷம், இது தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, லைக் ஃபிராக்ஷன் சொல்றாங்க, த ஃபிராக்ஷன் ஹேவ் சேம் டினாமினேட்டர்ஸ். அப்ப டினாமினேட்டர் நம்பரு டவுன்ல இருக்கிறது பாருங்க, எல்லாத்துலயும் சேமா வருதா? 13 13 13 வருதா? ஆனா நியூமரேட்டர்ல டிஃபரெண்டா இருக்கு. அப்போ சேம் டினாமினேட்டரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு லைக் ஃபிராக்ஷன். அப்ப அன்லைக்னா என்ன அர்த்தம்? இதுக்குடைய ஆப்போசிட் பாருங்க, த ஃபிராக்ஷன் which have unequal denominators or different denominators. பாருங்க, அங்க வந்து இப்ப ரெண்டுமே சேமா போட்டிருக்கேன். இந்த 2 5 7 12 2 5 12 இருக்கு. கீழே பாருங்க, எல்லாத்தையும் சேமா போட்டிருக்கேன், இங்க டிஃபரெண்டா. அப்ப இவ்வளவுதான் அன்லைக். அப்ப லைக்கு ஆப்போசிட் தான் அன்லைக், வேற ஒண்ணும் இல்லை. ஃபைன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். இந்த நேம் இட் செல்ஃப் சேஸ் சம்திங். ஈக்குவலன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தம், ஓகேங்களா? பாருங்க, when two or more fractions have the same result after simplification for which they represent the same portion of the whole அப்படின்றாங்க. இதுல ஒண்ணு இல்லை, ஈக்குவல்னு சொல்லலாம். இப்போ ஒண்ணு மேல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 1/5 கொடுத்துருக்கேன், 2/10 கொடுத்துருக்கேன், 5/15 5/25 கொடுத்துருக்கேன். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ 1/5 நான் அது ஒண்ணுமே பண்ண முடியாது, இருந்துட்டு போட்டோம், ரைட்டுங்களா? இப்போ அந்த 2/5 இருக்குல்ல, அந்த 2/5 நான், சாரி 2/10 இருக்குல்ல, அந்த 2/10 நான் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க? 2 டேபிள் அடிக்கலாம்ல, 1 2 சார் 2, 5 2 சார் 10. அப்ப இதுவுமே என்னது? 1/5, கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, 5/25 எடுத்துக்கங்க. அப்போ 5/25 5 டேபிள் அடிக்கலாம்ல, 1 5 சார் 5, 5 5 சார் 25. அப்ப இது என்ன வருது? இதுவுமே 1/5. இப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இது மூணுமே, அப்போ 1/5 இது ஈக்குவல் டு 2/10 ஈக்குவல் டு 5, எல்லாமே ஈக்குவல் அர்த்தம். அப்ப இதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். அப்ப என்னன்னா, நீங்க சிம்பிளிஃபை பண்ண பிறகு அப்போ எல்லா ஃபிராக்ஷன் எப்படி இருக்குமா? இந்த மாதிரி இந்த 1.5 வந்துருச்சு, 1/5 வந்துருச்சு, இதுவும் 1/5 வந்துருச்சு, இதுவும் 1/5 வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஓகே, புரியுதுங்களா? அப்போ இது என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணிட்டு பாருங்க. ஃபிராக்ஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது மாதிரி வந்து இப்போ இது மாதிரி பையில் இருக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2, இதில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட சின்ன நம்பராக இருக்குன்னு. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட பெருசா இருக்குன்னு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா ஒரு முழு நம்பர் வருன்னு, கூட வந்து ஒரு ஃபிராக்ஷன் வருன்னு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபிராக்ஷன்னா டினாமினேட்டர் இருக்கிறது எல்லாமும் சேம் நம்பரா இருக்குங்க. அன்லைக் ஃபிராக்ஷன்னா டினாமினேட்டர் இருக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ண பிறகு எல்லா வேல்யூம் என்ன வரணும்? ஒரே மாதிரியே வருது. இவ்வளவுதான் வந்து ஃபிராக்ஷன்னா என்ன, ஃபிராக்ஷன்ல உள்ள டைப்ஸ்னா என்ன. இதுல இருக்கா டவுட் இருக்கா? எனி டவுட்? இல்ல சார், இல்ல சார். ஓகே, கண்டினியூ பண்ணலாங்களா? சரி, நெக்ஸ்ட். இப்போ இது வந்து இது பண்ணீங்க, ஒரு சம்ஸ் பின்னாடி பார்க்கும்போது அது எப்படி அப்ளை பண்ண தெரியும் அடுத்தப்புறம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா,
மியூட் பண்றேங்க. ஏதோ சவுண்ட் வருது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல். இது டெசிமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா, நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போதோ, இல்லை மைனஸ் பண்ணும்போதோ, இல்லை டிவைட் பண்ணும்போதோ, நம்ம சாதாரண ஹோல் நம்பர்னா ஈஸியாக பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி டெசிமல்ஸ் வரும்போது நம்ம நிறைய டவுட் வரும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். சரிங்களா? அப்போ எல்லா நம்பருமே உங்களுக்கு வந்து எப்பவுமே முழு நம்பராகவே கொடுத்துட மாட்டாங்க. இந்த டெசிமல்ஸ்ல நிறைய வரும். இப்போ என்ன பியூட்டி அப்படின்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ 1/2ன்றது என்ன நம்பரு? ஒரு ஃபிராக்ஷன் நம்பர். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் நம்பரை நான் வந்து என்னவா மாற்றலாம் பாருங்களேன். இது நான் வந்து 0.5 சொல்லலாமா? கரெக்டுங்களா? அப்போ இது எல்லா ஃப்ராக்ஷன் நம்பரையும் என்னத்துல எழுதலாம்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெசிமலா மாற்றலாம். அப்போ எந்த அளவுக்கு ஃப்ராக்ஷனுக்கு டெசிமலுக்கும் ஒரு ஒரு லிங்க் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த டெசிமல் வந்து ஒழுங்கா புரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபைன். இப்போ பாருங்களேன், அப்போ டெசிமல்னாலே ஒன்றும் இல்லைங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த டாட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெசிமல். டாட்னா அது இந்த பாயிண்ட் வைக்கிறது. ஓகே, ஸோ வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ நான் ஒன்று சிம்பிளாக ஒரு கொடுத்துருக்கேன், 128.35. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே மேக்ஸ்ல இந்த பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து வர நம்பர்ஸை நீங்க இண்டிவிஜுவலா தான் ரீட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க 120.35 சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்கங்க. 128.35 எத்தனை நம்பர் இருந்தாலும் பாயிண்ட்னா தனித்தனி தனி டிஜிட்டா சொல்லணும். ஓகே, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 128.35 நான் எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இந்த ஹோல் நம்பர் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இப்போ 1 பாருங்க, எழுதுற பாருங்க. இப்போ 128 இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ 8 வந்து என்னது? ஒன்ஸ் டிஜிட். கரெக்டா? ஒன்ஸ் பிளேஸ். 2ன்றது 10th பிளேஸ், டென்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 100 பிளேஸ். இது நம்ம ஆல்ரெடி தெரியும். இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து 8ஆ இருக்கும். இது என்னவா இருக்கும்? இது 20ன்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு சொல்லலாம். கரெக்டா? இப்படி நம்ம எழுதிருப்போம். அப்போ 100, 20 + 8 128. கரெக்டுங்களா? இப்படி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரி, இது வந்து இந்த முன்னாடி. அதுக்கு அடுத்து வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 35 இருக்குல்ல. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இப்ப ரைட்ல இப்படி 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 மூவ் ஆகுது, இந்த சைடுல மூவ் ஆகுது. கரெக்டுங்களா? அப்ப என்னன்னா, இங்க எப்படி வந்து இந்த சைடு வரும்போது என்ன பண்ணுன்னா, இப்ப அந்த பாயிண்ட் 3 இருக்குல்ல, பாயிண்ட் 3னா மீனிங் என்னன்னா 3/10 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த 5 இருக்குல்ல, அது என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்த பிளேஸ். அப்போ 5/100. இங்க பாருங்க கீழே, இதை அப்படியே எழுதிட்டேன். 1 2 8 3 5 அப்படியே டிஜிட் எழுதிட்டேன். கவனிங்க, இந்த 8ன்றது ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கா, அடுத்த 2ன்றது டென்ஸ்ல இருக்கா, 1ன்றது ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கா. அப்போ இது எப்படி மூவ் ஆகுனா இப்படி மூவ் ஆகும். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இது இப்படி மூவ் ஆகும். பாருங்க, இது வந்து 3 1/10. 1/10னா 1/10. இங்க புரியுதுங்களா? என்ன பண்ணிருக்கேன்? 3/10 போட்டிருக்குல்ல, அப்போ 1/10. இங்க பாருங்க, 100th. அப்போ 1/100. இங்க என்ன போட்டிருக்கேன்? 5/100. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, அப்போ இதை எப்படி நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க 100 பிளேஸ்ல 1 இருக்கா, அப்போ 1 × 100. அடுத்தது 10th பிளேஸ்ல 2 இருக்கு, 10th பிளேஸ்ல 2 இருக்கா, அப்போ 2 × 10. ஒன்ஸ் பிளேஸ்ல 8 இருக்கலாம், அப்போ 8 × 1. அப்படியே பாருங்க, கிராஜுவலா குறைஞ்சிட்டு வருதா? இல்லை இப்படி பாருங்க, 1 இருக்கு, 10 இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. அப்புறம் பாருங்க இந்த பக்கம் 3 × 1/10. ஏன்னா ரிவர்ஸ்ல அந்த பக்கம் டெசிமலுக்கு அடுத்தபடியா போகுது. அப்போ இது பிளஸ் 5 × 100. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? 1 × 100 100, 2 × 10 20, 8 × 1 8. இப்போ 3 × 1/10 என்ன பண்ணலாம்னு சொன்னேன்? 3/10 போடும்போது என்ன சொல்லலாம்? இது பாயிண்ட்னு சொல்லலாமா? இங்க பாருங்க 0.3. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? 1/5 5 × 1/100. அப்போ 5/100. அப்போ டெசிமல் கட்டத்தில் 2 டிஜிட் 0.05. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்களா உங்களுக்கு 128.35 கிடைச்சிடும். இவ்வளவுதான் டெசிமல். அப்போ அந்த டெசிமல் வந்து நீங்க எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணுன்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடிஷன், அதாவது மல்டிபிளிகேஷனு, அடிஷனு, சப்ராக்ஷனு, டிவிஷன் போடும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து எங்க பாயிண்ட் வைக்கனே தெரியாது, இன்னும் குழம்புவாங்க.
சார் எத்தனை டிஜிட் தாண்டி வைக்கணும்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸாகவே இருக்கு, எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியல, சில நேரம் தப்பாக ஆட் பண்ணிடுறேன், சில நேரம் தப்பாக சப்ராக்ட் பண்ணிடுறோம், டவுட் வரும். ஸோ இந்த டெசிமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் எனி டவுட்னா கூட கேளுங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி டவுட். ஓகேனா we can move on. சார் டவுட் இன்னும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒரே ஒரு வாட்டி இந்த கொஸ்டின். அப்படியாம்மா? ஒன்றும் இல்லை, ஒரு இது ஜஸ்ட் வாட்டி. ஓகேம்மா, ஒன்றும் இஷ்யூஸ் சார் இல்லை. அந்த சொல்லுங்க. பாயிண்ட் ஃபைவ் வர்றதெல்லாம் எப்படின்னு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் 0.5 வரலாமா? சரி, ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க வந்து மட்டும் பாத்தீங்கன்னா டவுட். என்ன சார்? சொல்லுங்க 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 சார், சொல்லுங்க. சார் அந்த பாயிண்ட் த்ரீ 5. அந்த பாயிண்ட் ஃபைவ் வர்றது எப்படி வருதுன்னு கேட்டேன் சார். ஓகே ஓகே, அதான் சார், ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, திரும்ப சொல்றேன் பாருங்க. இப்போ நமக்கு வந்து இங்க 128.35 இருக்குங்களா? இப்போ எனக்கு ஆமா. 128 பிரச்சனை இல்லை, அதாவது டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த இல்ல ஒன்ஸு, சார். டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, இது நம்ம சின்ன சின்ன வயசுலேருந்தே போட்டுருப்போம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அப்போ இது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த டிஜிட் தான். இப்போ வந்து இது வந்து இங்க பாருங்க 128. இப்போ திரும்ப சொல்றேங்க நீங்க. இப்போ 128 இருக்கு. அப்போ நான் படிச்சிருப்பேன்ல, இந்த 8 வந்து ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கு, 2 வந்து டென்ஸ் டிஜிட்ல இருக்கு, 1 வந்து ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ல இருக்கு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுல ஒண்ணுமே உங்களுக்கு வந்து டவுட் இல்ல. ஓகேங்களா? அப்போ அந்த டிஜிட் பாயிண்ட்டுக்கு அடுத்தது எப்படி அப்படின்னா, இப்போ பாயிண்ட் 3 இருக்கு இல்லைங்களா? இப்போ பாயிண்ட் அதாவது ஆமா 0.3 இருக்கு. இப்போ ஏன் அது 0.3ன்னு சொல்றேன்னா, நாம ஏற்கனவே சொல்லிருக்கேன், கவனிங்க. இந்த இந்த இது டேபிள் பாருங்க. 10th பிளேஸ்னா நான் என்ன சொன்ன எடுத்துக்கினேன், நம்ம 1/10ன்னு எடுத்துக்கணும். அப்போ 1/10னா எனக்கு இங்க 128.35ல அந்த பாயிண்ட் கிட்ட 3 தானே இருக்கு. அப்போ அந்த 3 எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 10th பிளேஸ்ல இருக்கு. அப்போ 1/10ன்னு அர்த்தம். அப்போ ஒண்ணு இங்க கீழே பாருங்களேன், நான் ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ 3 இன்ட்டு 1/10னா இப்போ பாருங்களேன், இப்போ 3 இன்ட்டு 1 ரெண்டு மல்டிப்ளை என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? பை 10. சார் சொல்லுங்க மேம். சார் இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட்ல போகும்பொழுது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் போறோம்ல. ஆமா மேம், எஸ், ஆனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட்ல வரும்பொழுது ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம டென்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம், 1ல கரெக்ட். ஸ்டார்ட் ஆகல. ஏன் அப்படி நம்ம 10ல ஸ்டார்ட் பண்றோம்? இப்போ ஏன் 10ல ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை, அதுதான் இங்க புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இப்போ ஏன் 10ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இவங்க பாருங்களேன், நான் இங்க எழுதிருக்கேன், புரியுதா பாருங்க. 3 இன்ட்டு 1/10 ஈக்குவல் டு 3/10 சொல்லியிருக்கேன்னா இதுல டவுட் இல்லைல்ல. ம் இப்போ பாருங்களேன், இல்ல சார். இப்போ அந்த 3/10 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க, அதாவது இப்போ மேல 3 இருக்கு, கீழே வந்து 10 இருக்கு. ம் அப்போ 3 வந்து 10 விட சின்ன நம்பர், கரெக்டுங்களா? ஓகே அப்போ சின்ன ஓகே நம்பரால நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன ம் பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம 30யா மாத்திக்கலாமா? ஓகே அப்ப நம்ம வந்து ஒரு நம்பர் மாத்தும் பொழுது அது நம்ம டிஃபால்ட்டா 30யா எந்த வித சேஞ்சஸ் பண்ணாம 30 எடுத்துக்க முடியுமா? அப்ப அங்க ஒரு விஷயம் பண்ணு, என்ன பண்ணுனேன், நம்ம அப்போ ஒரு ஒரு 0.5 பாயிண்ட் போட்டுட்டா, போட்ட பிறகு தான் நீங்க 0 ஆட் பண்ணணும். நீங்க அன்வான்டா பண்ணக்கூடாதுல்ல, கேட்டுங்களா? ஓகே அப்ப சார். போட்ட பிறகு இப்ப பாருங்க, 1 10s are 10, 3 10s are 30. அப்போ 30. 0.3 இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்க சார். இப்ப இதே கான்டெக்ட் இங்க வாங்களேன், இந்த 5/100 இருக்குல்ல, இங்க பாருங்க, ம் 5/100. இங்க என்னன்னா, இப்ப அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்ப மேல 5ன்றது 100 விட சின்ன நம்பர். ம் அப்ப நம்ம இது வந்து எனக்கு சால்வ் பண்ணவே முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் 0 பாயிண்ட்னு போட்டுக்கிறேன் அப்படின்னா, அப்ப என்ன அது, அப்போ அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒரு 0 சேர்த்துக்கணும்னு அர்த்தம். 50 ஆயிடுச்சா? ஓகே சார். இப்பவே அந்த 50ன்றது 100 விட சின்ன நம்பர். சின்ன நம்பர். அப்ப என்ன பண்றோம், இன்னொரு பாயிண்ட்டுக்கு எடுத்து இன்னொரு 0 போடுறோம். போடும்போது 50 என்ன ஆயிடுது? 500. இப்போ 500 100 பெரிய நம்பர் தானே, ஓகே ரைட்டுங்களா? அப்போ 100 100 5 டைம்ஸ் 100 500. 500. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 போட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ 0.05 புரியுதுல எப்படி வருதுன்னு? ஆ ஓகே சார். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே ஓகே சார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க இது எப்படி பண்றோம் அப்படின்றது இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப ஏன்னா ஏன் 3/10 வந்து 0.3ன்னு சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்ற கான்செப்ட் தான். சரிங்க சார். நீங்க இன்னும் சிம்பிளா சொல்ல புரியுது. போனா இப்படி நீங்க ஒரு நிமிஷம், ஒரு நெக்ஸ்ட் ஸ்கிரீன். ஓகே, இன்னொரு ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்கூல் டேஸ்ல இப்படி போட்டிருப்போம் டிவைட் போடுறதுக்கு. அப்போ வந்து நியூமினேட்டர்ல இருக்கிற ம் நம்பரை வந்து நம்ம வந்து உள்ள போட்டுப்போம்.
டினாமினேட்டர் நம்பர் வந்து வெளியில போட்டுப்போம். கரெக்டுங்களா? வெளியே போட்டு ஆ இப்படி போட்டுப்போம். இப்போ வந்து இது உள்ள இருக்கிற சின்ன நம்பரா இருக்கு, வெளியே இருக்கிறது பெரிய நம்பரா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? ம் போட முடியாது. பாயிண்ட் வச்சு அப்போ ஜீரோ ஆ போட்டுருக்கோம். அப்ப பாயிண்ட் வச்சு 0 பாயிண்ட் போட்டுப்போம். போட்ட பிறகு நம்ம என்னவா மாத்தி போகுது? இது வந்து பாத்தீங்கன்னா 30 மாத்திப்போம். ம் 30 மாத்த பிறகு 3 டைம்ஸ் 10 30 ஈக்குவல் டு 0. அப்ப இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். அப்ப நம்ம ஆன்சர் ரிமைண்டர். கோஷன்ட் எடுத்துக்கணும். பாயிண்ட் 3. புரியுதுங்களா? ஓகே சார். இவ்வளவுதான் கான்செப்ட். சார் டவுட் கேட்டீங்களா? புரியுதா சார்? புரியுது சார். உங்க குட் நேம் சார்? மோகன்ராஜ் சார். மோகன்ராஜ் சார். இப்போ ஓகேங்களா? வேற டவுட் இருந்தா சொல்லுங்க, திரும்ப கூட சொல்றேன். உங்களுக்கு ஓகேனா நம்ம நெக்ஸ்ட் கிளியர் சார், கிளியர். கிளியருங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. மற்ற யாராவது டவுட் இருக்காதுல? டவுட்னா கேட்டுருங்க. டவுட் கேட்கும்போது எனக்கே ஹாப்பியா இருக்கு. நான் உங்களை ரஷ்அப் பண்றேன். நீங்க இதை இந்த ஸ்லைடு வச்சு இன்னும் 1 hour ஓட்டினா கூட ஓட்டுறேன். எனக்கு இஷ்யூஸ் இல்லை. நீங்க வந்து சார் மேத்ஸ் சூப்பரா வந்து உங்களுக்கு நடத்துறீங்க புரியுதுல்ல சார்? சார், நல்லா நடத்துறீங்க சார். அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எனக்கு சந்தோஷம் சார். உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. நான் ஒன்றும் ரஷ்ஷப்பே பண்ணேன். நான் இன்னும் நம்ம வி ஹேவ் த டைம். மேத்ஸ் வந்து கிராஜுவலா ஒரு பக்கம் படிச்சுட்டே வாங்க, மற்ற சப்ஜெக்ட்ல ஒரு பக்கம் படிச்சுட்டே போகலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா? சரிங்க சரி, சார். ஓகே. நெக்ஸ்ட் போலாங்களா? சார் அப்போ வந்து 0.35 வரப்போ எத்தனை நம்பர் வந்தாலும் நம்ம அதை வந்து 110 எடுத்துக்கலாம்ல சார்? அவ்வளவுதான் சார். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ 128 இங்க என்ன கொடுத்துருக்கு? 128.35 கொடுத்துருக்குமா? இப்போ ஆமா பக்கத்துல சார், வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4ன்னு வருது. அப்ப அது என்ன வரும்? 10. 4/10. நல்லா பாருங்க, எத்தனை இடத்துல இருக்கு? 4/. தேர்ட் பிளேஸ்ல இருக்குல்ல சார். அப்போ அப்பா 4/1000. 1000 ஓகே. இப்படி போயிட்டே இருக்குல்ல. 1/10, 1/100, 1/1000, 1/10,000 போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, லேக், 10 லேக் போயிட்டே இருக்குமா? ஓகே சார். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த டேபிள் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும். பெருசா போட்டு அவங்க குழப்பம்ன்றதால தான் சின்னதா போட்டிருக்கேன். Got it? சரிங்க அப்புறம் இந்த சார். ஓகே. 3 அதுக்கு அடுத்த நம்பர் வந்தாலுமே அந்த 0 பாயிண்ட்ல தான் ஆட் பண்ணிட்டே வரணுமா சார்? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அதான் சார், இப்ப லெஃப்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸோட அடுத்த நம்பர் என்ன? 1000. ஆமா சார். அதுக்கடுத்து 10,000. ஆமா சார். அதுக்கடுத்து லேக்கு, 10 லேக்கு, அப்புறம் என்னது? குரோரு, 10 குரோரு போயிட்டே இருக்குமா? ஆமா ஆமா சார். சார். இந்த பக்கம் வரும்போது 110, அதை 10th, 100th, அதை 1/10, 1/100, 1/1000, 1/10,000, இந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே சார். இவ்வளவுதான் கான்செப்ட். ஆப்போசிட்டா சொல்லுங்க. கால்குலேட் பண்ணிக்கணும், அப்படிதானே சார்? அவ்வளவுதான். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது ஒரு மாதிரியும், பாயிண்ட்டுக்கு ரைட்ல இருக்கிறது ஒரு மாதிரியும். ஓகே சார் சார். ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். ஒருவேளை 0.5 இருந்துச்சுன்னா 0.5 ஒண்ணுமே இல்லை. சூப்பர். அப்ப 0.5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்க முன்னாடி நம்பர் வந்து ஒண்ணுமே இல்லைல்ல. இங்க 5 மட்டும் தானே இருக்கு பாயிண்ட்டுக்கு எடுத்தது. அப்போ இது வந்து என்னது? 1/10 தானே. அப்போ 5/10 அவ்வளவுதானே சார்? சரிங்க சார். புரியுதுங்களா? புரியுதுங்க சார். அவ்வளவுதான் கான்செப்ட். காட்டி வேற ஒரு டவுட் இல்லை? இல்ல சார், இல்ல. இன்னைக்கு தான் கிளாஸ் ரொம்ப ஜாலியா போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசுறீங்க. ஓகே, மகிழ்ச்சி. சரி, நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம் சார். ஓகே, சரி. அல்ஜிப்ரா இந்த வார்த்தை பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு வந்து அப்படியே உதறுது? ஐயோ, அல்ஜிப்ராவா அப்படின்னு. ஓகேங்களா? சரி, ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து கிளாஸ் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நீங்க கேட்கும் போது தான் எனக்கு உண்மையிலே கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, ஓகே. இப்போ அல்ஜிப்ரா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆக்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டை பார்த்துட்டு நம்ம அல்ஜிப்ரா பத்தி போவோம். இந்த ஸ்லைட்லாம் எதுவுமே படிக்க வேண்டாம். நான் சொல்றது மட்டும் ஒன்று பண்ணுங்க. எல்லாருமே இந்த ஆக்டிவிட்டிஸை பண்ணணும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 1ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் சொல்றது வந்து அல்ஜிப்ரா எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ 1ல இருந்து 10க்குள்ள எல்லாரும் ஒரு ஞாபகம், உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுங்க. வச்சுட்டீங்களா? ஓகே சொல்லுங்களா? அடுத்து சொல்லுவேன். ஓகே ஓகே சார். சார். ஓகே ஓகே. சார். 1 to 10க்குள்ள ஏதோ ஒரு நம்பரை நீங்க உங்களுக்கு தோன்றதை அசியூம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த நம்பரை அதே நம்பரால ஆட் பண்ணுங்க. பண்ணிக்கலாம்? பண்ணிட்டோம் சார். ஓகே. அது கூட நான் ஒரு 10 கொடுக்குறேன், அதையும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். ஓகே. அதை பாதியா பிரிங்க. பிரிச்சாச்சு சார். பிரிச்சிட்டீங்களா?
நீங்க ஒரு நம்பர் நினைச்சீங்களா ஸ்டார்டிங்ல, ஆமா சார். அந்த நம்பர் அதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. சரி சார். எல்லாரையும் முடிச்சிட்டீங்களா? ஆமா சார். இப்போ உங்க எல்லாருக்கும் ஆன்சர் மீதி 5 வந்திருக்கா? ஆமா சார். புரியுதுங்களா? யாராவது தப்பா வந்திருக்கு? எல்லாருக்கும் 5 தான் ஆன்சரு. ஆமா ஆமா சார். சார். ஓகே. அப்ப அது எப்படி சார் அல்ஜிப்ராவுடைய 5 பர்பஸ் நினைச்சா 5 இல்ல சார், எப்படி கால்குலேட் பண்ணாலும் 5 தான் இருக்குமா சார்? அதுதான் சொல்றேன் நான். அதுதான் அல்ஜிப்ராவுடைய பவர். நான் எப்படி மெக்கானிசம் சொல்றேன். இப்ப நான் 5 ஓகேவா? தான் நினைச்சேன், 5 தான் நினைச்சேன். ஓகே, இப்போ 7 நினைச்சிருந்தாலும் நீங்க அப்படிதான் எதை இருக்குமா சார்? நினைச்சாலும் மேம், வினோதா மேம் நீங்க என்ன நினைச்சீங்க? சார் நான் வந்து 8 நினைச்சேன் 8 சார். நினைச்சாங்க பாரு, அவங்களுக்கு 5 ஆ தான் வந்திருக்கு. 8 எல்லாருக்கும் 5 அப்புறம் தான் அந்த வரும், நான் சொல்லிட்டேனே. டபுள் பண்ணும்பொழுது 16 அப்புறம் நீங்க ஒரு 10 ஆட் பண்ண சொன்னா 26 அப்புறம் அது ஹாஃப் 13ல 8 மைனஸ் 18 பண்ணா போச்சுன்னா அகைன் 5. 5. ஓகே ஆ ஃபைன். சரி, இப்ப பாருங்க எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வந்துச்சா? அப்ப இது கூட மெக்கானிசம் தான் நான் சொல்றேன். நீங்க இப்ப வந்து இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது யோசிச்சிருக்கீங்க, ரைட்டுங்களா? அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வினோதா மேடம் வந்து 8 நினைச்சிருக்காங்க. இப்போ ராஜாராம் சார் 5 நினைச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒவ்வொருத்தங்க எக்ஸ்ஆர் ஒய் ஒவ்வொன்றா நினைச்சிருப்பீங்க. ஓகே ஃபைன், லீவ் இட். இப்போ நம்ம வந்து அல்ஜிப்ரா என்ன, இது அல்ஜிப்ரா என்ன மெக்கானிசம் பார்ப்போம் பாருங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து எனக்கு வந்து நான் ஒவ்வொருத்தங்களையும் வந்து நான் வந்து இல்லை, நான் ஒரு ஜென்ரலா ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து பாருங்க, இப்போ நான் வந்து n என்று அந்த நான் நினைக்கிற நம்பரை நான் n வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் எந்த நம்பரும் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கல. நான் n ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பிறகு நான் என்ன சொன்னேன், இந்த நம்பரை வந்து டபுள் பண்ண சொன்னேன். கரெக்டா? அதே நம்பரை ஆட் பண்ண என்ன வரும்? n + n 2 என்ன வருமா? ம் ஓகே. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு, அந்த வந்த நம்பர் கூட நான் உங்களை எவ்வளவு கொடுத்தேன்? 10 ஆட் பண்ண சொன்னா கரெக்டுங்களா? நான் ஒரு 10 ஆட் பண்ண, இது புரியுதுல? நான் உங்கள்கிட்ட 10 நான் உங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொன்னேன். இந்த எஸ் ஆட் சார். பண்ண சொன்ன என்ன சொன்னேன், இது வந்து நான் பாதியா பிரிக்க சொன்னேன். பாதியா பிரிக்கிறதுனா பை 2 தானே? ம் ஓகேங்களா? இப்போ என்னன்னா பாருங்க, இதுல இங்க 2n இருக்கு, இங்க 10 இருக்கு. இது ரெண்டுக்கும் காமனா நான் 2 வந்து வெளியில எடுத்திருக்கேன். காமனா வெளியில எடுத்துனா இந்த n மட்டும் இங்க இருக்குமா? எஸ் ஓகேங்களா? சார். இந்த 10 வந்து நான் 5ஆ வச்சுக்கலாம்ல? ஒண்ணு இல்ல, ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. 2 × n 2n, 2 2 × into 5 5 10. 10. கரெக்டா? ஓகே ஃபைன். சார். இப்ப கீழே என்ன இருக்கு? 2 இருக்கா? ரைட்டுங்களா? ம் இப்போ இந்த 2வையும் இந்த 2 நான் கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணிட்டா நம்ம ரிமைன் என்ன வருது? வெறும் n கூட ஒரு 5 ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? இது வரையும் புரியுதுல்ல? புரியுது சார். அடுத்து பாருங்க, நீங்க நினைச்ச நம்பர் என்ன? என்ன இதுல இந்த n+5ல இருந்து வந்த ஆன்சர்ல நான் நினைச்ச நம்பர் இதே n தான். அப்ப என்ன நான் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் பிளஸ் என்ன மைனஸ் என்ன ரெண்டுமே என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடும். அப்ப ஆப்வியஸா என்ன வரும் கடைசியா? 5. அப்போ நீங்க என்ன நம்பர் நினைச்சிருந்தாலும் ஆன்சர் என்ன வரும் கடைசியா? 5. அப்ப என்னன்னா இதுதான் மெக்கானிசம். இந்த என்னன்றது தான் மெக்கானிசம். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி பவர் ஆஃப் அல்ஜிப்ரா. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இதெல்லாம் சொல்லி நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணோம், ரொம்ப கியூரியாசிட்டியா நம்ம நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கடா. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலடா, மாயமா மந்திரமா தெரியலையே, எப்படி நீ இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கலாம் யோசிச்சிருப்போம். ஏதாவது பண்ணிருக்கீங்களா அது மாதிரி? ஆனா எல்லாத்துக்கும் பிகைண்ட் என்ன இருக்கு? மேக்ஸ் இருக்கு, முக்கியமா அல்ஜிப்ரா இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் புரியுதுல நான் சொன்னது? புரியுது சார். ஓகே, இதுதான் மேக்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ பாருங்க அல்ஜிப்ரா என்னன்னு. ஏன் அல்ஜிப்ரா படிக்கணும்? இதுக்காக அல்ஜிப்ரா படிக்கணும். பாருங்க, the branch of mathematics in which we study about the use of letters. இப்போ இந்த என்னன்றது என்னதுங்க? லெட்டர் தானே? இவ்வளவுதான் மேட்டருங்க. அப்போ அல்ஜிப்ரான்றது இந்த லெட்டர்ஸ் படிக்கிறது. இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வேரியபிள்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேரியபிள். இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை, இது வெறும் ஜஸ்ட் இங்கிலீஷ் மீனிங் தான். கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்டா இருக்கு சொல்லலாமா? சொல்லலாங்களா? கான்ஸ்டன்ட் ம் அப்படின்னா
ஃபிக்ஸ்டுன்னு சொல்லலாம், அது அப்படியே மாறவே மாறாது. வேரியபிள் அர்த்தம் சேஞ்சிங்னு சொல்லலாமா? ஓகே சார். கரெக்டா, நார்மல் இங்கிலீஷ் வார்த்தை. அப்போ கான்ஸ்டன்ட்னா ஃபிக்ஸ்டு, வேரியபிள்னா சேஞ்ச் ஆகுது. அப்போ அல்ஜிப்ராஸ் நத்திங் பட் வேரியபிள்ஸ். ஏன் அப்படின்னா நான் அந்த போட்டெல்லாம் சம்மு இப்போ என்ன சொன்னேன்ல, இந்த எண்ணுக்கு நான் வந்து 8 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், எனக்கு நினைக்கிற மாதிரி எதோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான். அப்போ அல்ஜிப்ராஸ் நத்திங் பட் த ஸ்டடி அபவுட் யூஸ் ஆஃப் லெட்டர்ஸ். லெட்டர் வந்து ஏல இருந்து செட்டுக்குள்ள ஆல்பபெட், எந்த ஆல்பபெட்டாலும் யூ கேன் டேக் இட், நோ ப்ராப்ளம். இல்லை சார் என்ன பிடிக்கல, நான் எக்ஸ் தான் வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு பி தான் பிடிக்குது வச்சுங்க, நாட் அட் ஆல் இஷ்யூ. கான்செப்ட் புரிஞ்சா போதும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் நீங்க வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்த அல்ஜிப்ரா எப்படி சார் இருக்கும்? நான் என்ன சொல்லிட்டேன், இது வந்து யூஸ் ஆஃப் லெட்டர்ஸ். பாருங்க, 4x² மைனஸ் 3xy, நான் சும்மா ஒரு இது எழுதி வச்சிருக்கிறேன். இவ்வளவுதாங்க. இப்போ அப்ப எங்க பார்த்தாலும் எங்க அந்த ஏபிசிடி இல்ல அந்த ஆல்பபெட் லெட்டர் எங்கெல்லாம் வருதோ அந்த மாதிரி சம்மு வந்தாலே இது என்னது, இது பேஸ்ட் ஆன் அல்ஜிப்ரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒண்ணுமே இல்லை, நான் சில விஷயங்கள்லாம் போட்டிருப்பேன், டேர்ம்ஸ், ஃபேக்டர்ஸ், கோஎஃபிஷியன்ட். ஸோ இதெல்லாம் இதுல கொண்ட பேசிக்ஸ். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் வந்து போர் அடிக்க விரும்பல. பட் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க, டவுட் நான் கூட சொல்லி கொடுக்குறேன், ஒன்றும் இல்லை. இது வச்சுன்னா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ நான் அந்த டேர்ம் வந்து அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் எழுதிருக்கிறேன். இதுல இந்த மைனஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா அது தனித்தனியா பிரிக்கலாம். இது பிரிச்சிங்கன்னா 4x² ஒரு டேர்ம், அந்த மைனஸ் 3xy ஒரு டேர்ம். அப்போ இதுல மொத்தம் 2 டேர்ம் இருக்கு. எப்படி பிரிக்கணும் மட்டும் சொல்றேன். அடுத்தது ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் ஒன்றும் இல்லை, அது தனித்தனி டேர்ம் இருக்குல்ல, அதை எழுதிக்கங்க. எழுதிட்டு இங்க இருக்க நம்பர் எல்லாம் தனித்தனியா எழுதுங்க. அதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ். ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் படிச்சிருப்போம் முன்னாடி, பட் இங்கே அதே கான்செப்ட் தான். அங்க என்ன இருக்கான், வெறும் நம்பர்ஸ் இருக்கு, இங்க லெட்டர்ஸும் இருக்கு நம்பர்ஸ் கூட சேர்ந்து. அடுத்தது மைனஸ் 3xy, அப்போ இதையும் தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ். கோஎஃபிஷியன்ட் என்ன சார் அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இப்போ x² முன்னாடி என்ன இருக்கு, 4 இருக்கா, அப்போ அதுதான் கோஎஃபிஷியன்ட். இந்த மைனஸ் 3xyக்கு முன்னாடி என்ன இருக்கு, கோஎஃபிஷியன்ட் -3 இருக்கா, அதுதான் கோஎஃபிஷியன்ட். அப்போ ஒரு அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணலாம்னா, டேர்ம்ஸ், ஃபேக்டர்ஸ், கோஎஃபிஷியன்ட், இது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க மக்கப்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் பண்ணுங்க. உங்க சம் போடும்போது உங்களுக்கு யூஸ்வலா வந்துடும். பட் இதெல்லாம் வந்து ஒரு 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 கான்செப்ட் படிக்கும்போது அதை பத்தினோட சில பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லி கொடுக்குறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதுல ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, ஜஸ்ட் இப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. இதோட பர்பஸ் வந்து நான் அடுத்து சொல்றேன் பாருங்க பின்னாடி. அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா சில டைப்ஸ் இருக்கு. இதுவே நீங்க மக்கப்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஒரு நேம் சேக்காக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. மோனோ அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? பைனா 2, ட்ரைனா 3. நம்ம ஆல்ரெடி தெரியும். The name itself says what is the meaning of that particular word. கரெக்டுங்களா? பாருங்க, மோனோமியல்னா ஒரே ஒரு ஒன்லி ஒன் டைம். பாருங்க, 7xன்றது ஒன்னே ஒரு டைம் இருக்கா, -2xy தனி டைமா, அது மாதிரி இது 3, இது வேற ஒரு டைம், இது வேற தனி இது கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, பைனாமியல்னா 2 இது சேர்ந்து வருதா, பாருங்க 7x இந்த பிளஸ்ன்றது வருது பாருங்க எக்ஸ்ட்ரா. அப்போ இது ஒரு டைம், இது ஒரு டைம். இங்க பாருங்க ட்ரைனாமியல்னா, அப்போ 7x ஒரு டைம், 2y ஒரு டைம், -5 ஒரு டைம். அப்ப இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மோனோமியல்னா ஒரே ஒரு டேர்ம் இருந்தா அதுக்கு பேர் மோனோமியல், 2 டேர்ம் இருந்தா பைனாமியல், 3 டேர்ம் இருந்தா அதுக்கு பேர் ட்ரைனாமியல். வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? புரியுதா? அடுத்தது இந்த ஸ்லைடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம், பட் இதை நீங்க வந்து கண்டிப்பா நாம வச்சுக்கணும். இல்லைன்னா வச்சுங்களேன், நமக்கு வந்து சுத்தமா நம்ம அந்த அல்ஜிப்ரா போடவே தெரியாது போகும். ஒரு உதாரணம், சாரி, வேரியபிள்ஸ் ஷுட் பி சேம். இல்லை லைக் டைம்னா அர்த்தம். அப்போ லைக்னா ஒரே மாதிரி இருக்கிறது, பாருங்க, அப்போ சேமா இருக்கிறது. அது என்ன பண்ணலாம், கேன் பி ஆடட் ஆர் சப்ராக்டட். இப்போ ஒண்ணுமே இல்லை, பாருங்களேன். எக்ஸாம்பிள் வந்து நான் 7x, 3x கொடுத்துருக்கணும். அப்போ இது பேர் வந்து லைக் டைம். ஏன்னா அந்த வேரியபிள் ரெண்டுலுமே என்ன இருக்கு பாருங்க, இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. அப்ப லைஃப் டைம்ல என்ன பண்ணலாம், நான் ஆடும் பண்ணலான்னு சொல்லிட்டேன், சப்ராக்டும் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, ஆட் பண்ணுங்க, 7x + 3x என்ன வரும், 10x. 7x மைனஸ் பண்ண 3x 4x. அப்ப ஒண்ணுமே இல்ல, சாதாரண நம்பர் இருக்கு. 7 + 3 என்ன வரும்,
10ங்களா? அப்போ 7க்கு பதிலாக 7x, 3க்கு பதிலாக 3x, அப்போ 10க்கு பதிலாக 10x. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ நம்பர் மாதிரியே வேரியபிளையும் ஆட் பண்ண முடியுமா சார்னா எஸ் முடியும். அதுக்கு என்ன ஆனுங்கன்னா இது ஒரே மாதிரியா இருக்குன்னு. இதுதான் கான்செப்ட். வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப அப்படியே காம்ப்ளெக்ஸ் எல்லாம் யோசிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இங்க என்னது போட்டிருக்கேன்னா 7x, சாரி 7xலாம் வேண்டாம், உங்களுக்கு வந்து நான் வழக்கம் போல இது வேண்டாம். ஓகேங்களா? 7 மைனஸ் 3 ஈக்குவல் டு 4. அப்போ 7x மைனஸ் 3x ஈக்குவல் டு 4x. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? இதுல ஒன்றும் சேஞ்ச், ஒன்றும் பெருசாலாம் யோசிக்கிறது இல்லை. அப்போ வந்து இது மாதிரி டேர்ம்ஸ் வந்தாலும் பண்ண முடியுமா சார் வேரியபிளா இருந்தாலும்? எஸ் வி கேன் டூ இட், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இதுதான் இந்த இது சொல்ல போனா இந்த இதுதான் ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட்ஸ். இது மட்டும் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் வாங்க, வாட் இஸ் அன்லைக் டைம்? அதுக்கு ஆப்போசிட். லைக்கு ஆப்போசிட் அன்லைக். பாருங்க, வேரியபிள் சுட் பி டிஃப்ரெண்டா இருக்குன்னு. இப்போ கேனாட் பி ஆர்டர் ஆர் செப்பரேட்டர், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு 7x, இது 3y. இது எக்ஸ் இருக்கு, இது ஒய் இருக்கு, ரெண்டு தனித்தனி வேரியபிள்ல. அப்ப இது என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ணாலும் நம்ம ஆன்சர் எதுவுமே போட முடியாது, அப்படியே தான் விட்டுருங்க. அதை நம்ம அதுக்கு மேலே ஃபர்தரா ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கணும். அது மாதிரி பாருங்க, மைனஸ் பண்ணாலும் எது ஆன்சர் அப்படியே வச்சுக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஸ்லைடு தான் இந்த அல்ஜிப்ரால நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லைடு இது மட்டும்தான். மற்ற நான் முன்னாடி சொன்னதெல்லாம் உங்களுக்கு அது ஒன்று பேசிக்ஸ் கொடுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கட் இட். இப்ப இதுல வந்து நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லலாம். இந்த லைக் டைம் அன்லைக் டைம்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல வந்து முன்னாடி ஸ்லைட்ல, எனக்கு இந்த ஸ்லைட் நீங்க பத்தி யோசிக்க வேண்டாம், ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஸ்லைடு ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்லைடு ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஸ்லைடு ரொம்ப 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 முக்கியம். இதுதான் நீங்க எல்லா சம்முலையுமே எக்ஸ் ஒய்ல போட்டிருப்பீங்களே. இப்போ உதாரணத்துக்கு வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் போட்டிருப்பீங்க. என்ன சார் எல்லாம் வந்து வேற ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டைம்ன்றாங்க, எங்க பார்த்தாலும் எக்ஸ் ஒய்யா பார்க்குறோம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் அதர் ஸ்லைட்ஸ். வி ஜஸ்ட் லீவ் இட், நோ ப்ராப்ளம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியர் சார், கிளியர். கிளியர் இல்ல? சார் நோ சார். ஓகே சார், நெக்ஸ்ட் போலாம். அப்போ ஒண்ணு இல்ல, இந்த ஐடென்டிட்டிலாம் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? வேற ஒண்ணுமே வேண்டாம். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா எல்லாரும் நான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab படிச்சிருக்கீங்களா? ரைட்டுங்களா? ஸோ இது பாருங்க, இதுதான் இது எல்லாமே அல்ஜிப்ரா. ஏன் எல்லாத்துலயும் பாருங்க இந்த ஏபிசிடிலாம் வருதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி வேரியபிள்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அல்ஜிப்ரா. சார் அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணுமா? மனப்பாடம் பண்ணனா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது மனப்பாடம் பண்ண கஷ்டமான சொல்லுங்க, டெக்னிக்லாம் அப்புறமா சொல்றேன். பட் இது நீங்க ஒரு மாதிரி கோத்ரூ பண்ணி பாருங்க. அப்போ இதனோட அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம வந்து சம் சால்வ் பண்ணும்போது தெரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுப்போம். இதில் ஒரு 6 ஃபார்முலா போட்டிருக்கேன், இங்கே ஒரு 4, மொத்தம் ஒரு 10 ஃபார்முலா போட்டிருக்கேன். இது படிச்சுக்கிறது பெட்ரு, நான் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பின்னாடி சொல்றேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து மூவ் ஆன் டு POQ. சரி, இதுக்கு இப்போ நம்ம இதுவரை நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம அதை பார்த்துட்டு டக்குன்னு POQ போடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனானு பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இதில் டைப்ஸ். ஓகேங்களா? அப்புறம் டெசிமல், அதுக்கடுத்து இப்போ அல்ஜிப்ரா. ஒரு 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, we can move to next. சார் டவுட்ஸ் எதுவும் இல்ல சார். இதுல இல்ல வேற யாருக்காவது? இல்ல சார். இல்ல சார், டவுட் இல்ல சார். அன்லைக் டைம்ஸ் மட்டும் எல்லாம் ஓகேல சார், அன்லைக் டைம்ஸ் மட்டும் சொல்ல முடியுங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஒண்ணும் இல்ல சார், லைக் டைம் புரிஞ்சதில்ல சார். அதுக்கு ஆப்போசிட் தான் சார் அன்லைக். அன்லைக்னா என்ன சார்? ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லாத அவ்வளவுதானே. லைக்னா ஒரே மாதிரி இருக்கிறது, அன்லைக்னா டிஃபரெண்டா இருக்கிறது. அப்ப பாருங்க, இங்க 7x 3y போட்டுருங்களா? 7x 3y போட்டுருங்க. இப்ப இந்த x டிஃபரெண்ட் தானே? ஆமா ஆமா. அப்ப நம்ம அதை ஆட் பண்ணவும் செப்பரேட் பண்ணவும் முடியாது. இவ்வளவுதான் கான்செப்ட். சரி சரி. பண்ணனாலும் மாறாது. இது அப்படியே தான் சும்மா எழுதி வச்சிருங்க பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே எழுதி வச்சிருங்க, வேற எதுவுமே ஆன்சர் கிடைக்கல. பட் இங்க பாருங்க 7x + 3x 10x போட்டுனா ஆமா ஆமா, அவ்வளவுதான். அப்ப இங்க பண்ண முடியாது. இது போதும் சார், வேற ஒண்ணும் இல்லை. சரி சார். ஓகே சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து POQ போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் சம்மே நம்ம அந்த அல்ஜிப்ராவுடைய பர்பஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த சம் பாருங்களேன். POQ, கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் 0.35 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.003 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.19 அப் டு 3 டெசிமல் பிளேசஸ்
அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ கேட்டிருக்காங்க? ஜூன் மாதம், அதாவது ஜூலை நடந்த 2022 எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுங்க? இது ஏதோ ஐடியா இருக்கா? இதுல ஏதோ ஐடியா இருக்கா உங்களுக்கு? எப்படி சால்வ் பண்ணீங்க? சரி ஜென்ரலா எப்படி சால்வ் பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னா ஆஹ் சொல்லுங்க. இந்த a plus b the whole square அந்த மாதிரி a square plus b square அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வச்சு அதாவது பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்ததை வச்சு சொல்லக்கூடாது. நீங்க இந்த கொஸ்டின் எக்ஸாம்க்கு இப்ப வந்து நீங்க கன்வென்ஷன். ஃபார்முலா காட்டுனதுனால நான் இது அது மாதிரி அதுக்கு வைப்பீங்களேன்னு முன்னாடி என்ன நினைச்சேன். பண்ணீங்க? நான் ஃபார்முலா பத்தி சொல்றேன் நானு. அப்ப இதுக்கு முன்னாடி இது எப்படி சால்வ் பண்ணீங்க? சார் ஃபர்ஸ்ட் இந்த 0.35 ஸ்கொயர் ஸ்கொயர்னா இப்படி போடலாமா பாருங்களேன். 0.35 ரெண்டு முறை போடலாமா? 0.35 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் சார், எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 0.03 இன்ட்டு 0.03 சார், ரெண்டு முறை போட்டு மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் சார். இந்த ரெண்டு ஆன்சரையும் நான் வந்து மைனஸ் பண்ணுவேன். கரெக்டுங்களா? மைனஸ் பண்ணா எனக்கு மேல இருக்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிடும். அப்புறம் கீழே வந்து 0.919 இருக்கு சார். அப்போ மேல இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பர் நான் டிவைட் பண்ணா நான் ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா? இப்படி தானே கன்வென்ஷன்ல போட முடியும். எஸ் சார். இப்படி போட்டா எவ்வளவு நேரம் ஆகும்? பல மணி நேரங்கள் எடுத்துக்கிறோம் சார். பல மணி நேரம் ஆயிடுமா? என்ன சார், மினிட்ல சொல்லுவீங்களா இல்ல ஹவர்ஸ்ல சொல்லுவீங்களா? நமக்கு இல்ல 1 ஹவர்ல சார், முடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் புரியாது சார். புரியவே என்னடா ஏதோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுமா? ஓகே ஃபைன். இப்போ ஒன்றும் இல்லை சார், இதில் வந்து நம்ம சொன்னோம் இப்போ எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். அந்த டெசிமல்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, அடிஷன், இல்ல சார், சப்ட்ராக்ஷன், இப்ப அது நீங்க நிறைய பேர் டவுட் பேசிக்ஸ் வரும். எல்லாம் நீங்க பேசிக்ஸ் சொல்லு. சொன்னதால எல்லாம் புரியுது. ஆ எதுவுமே தெரியாம நீங்க சடனா போய் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல உட்காரப்போ இது என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாது. அது குழப்பமாவே கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இப்பதான் ஒரு கிளாரிட்டியா கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா சார். அதான் இந்த 3 மந்த்ல நீங்க எல்லாமே கத்துட்டீங்க. சரி ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இது மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். ஓ இது என்னடா இதே பெரிய நம்பரா வருது, திரும்ப இதுவும் பெரிய நம்பரா வருது, அது ரெண்டு பேரும் 6 வரையே பண்ணணுமா, சரி மைனஸ் பண்ணணுமா, அப்புறம் வந்து திரும்ப வந்து இது 0.1 டிவைட் பண்ணுமா, இவ்வளவு வேலைகள் இருக்கு. கண்டிப்பா இது கன்வென்ஷனலா நான் போட்டாலே எனக்கு இது எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சால்வ் கரெக்டாக பண்றதுக்கு எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஆஸ் ஏ மேத்தமெட்டிஷியனாவே நான் சொல்றேன், எனக்கே 2 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா இது பாயிண்ட்ஸ்லாம் வருது, மல்டிப்ளை பண்ணி போறதுக்கு இட் டேக் சம் டைம். சரிங்களா? இப்போ எனக்கே சொல்றேன் நானு. இப்போ நான் வந்து இது என்ன சார், அப்போ நான் வந்து அல்ஜிப்ரா படிச்சோமே அதுக்கு இது சம்பந்தம் இருக்கா? எஸ், சம்பந்தம் இருக்கு. இப்போ பாருங்க எப்படின்னா, இப்போ என்ன இருக்கு? 0.35 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 0.03 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, முன்னாடி வாங்க ஸ்லைடு. இந்த மூணாவது ஃபார்முலா இருக்குல்ல, ஓகேங்களா? இது எடுத்துப்போம். ஓகேங்களா? இது எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அந்த மாதிரி ஃபார்முலா வந்துச்சுன்னா அந்த ஏவையும் பி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏவும் பி மைனஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு என்ன பண்ணேன், மல்டிப்ளை பண்ணிக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஃபார்முலாவை நான் எப்படி அந்த இடத்துல அப்ளை பண்ண போறேன்றதான் விஷயம். பார்க்கலாமா? இந்த இது பாருங்க, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாமா? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ இங்க வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 0.35 இருக்குல்ல, அதை நான் ஏன்னு வச்சுக்கலாமா? இது வந்து ஏ ஸ்கொயர்டு, இது பி ஸ்கொயர்டு. இப்போ பாருங்க என்ன பண்றேன்னு, நான் என்ன கான்செப்ட், என்ன ஃபார்முலா? அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுதான் எனக்கு வந்து ஃபார்முலா. நான் முன்னாடி இருந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அப்போ இதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, ஏவுக்கு பதிலாக 0.35யும் பிக்கு பதிலாக 0.03யும் வச்சுக்கிறேன். இது வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணுனேன் அப்படின்னா, ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணுங்க, 0.35 பிளஸ் 0.03 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ரெண்டு என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். 0.35 மைனஸ் 0.03 இது அப்படியே எழுதிட்டேன்னா, இப்போ பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன சார் வரும் அப்படின்னா 0.38 வரும். ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுனா, இது மைனஸ் பண்ணனா என்ன வரும் அப்படின்னா 0.32ன்னு வரும். சார் இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகேங்களா? 0.32 வரும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த நியூமரேட்டர் இருக்கிறத நான் இந்த மாதிரி மாத்திட்டேன். இப்ப டினாமினேட்டர் என்ன இருக்கு, 0.19 இருக்கு. இப்ப பாருங்க, நான் மேல என்ன இருக்கு
0.38 இன்ட்டு 0.32 டிவைடட் பை 0.19 எனக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன சார் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இந்த 0.19 இருக்குல்ல, இந்த 0.38 இருக்குல்ல, இது 1 டைம்ஸ்னா இது 2 டைம்ஸ் வரும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க மீதி என்ன இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 0.32 இருக்கு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 0.64 வரும். பாருங்க இந்த சம்மை நான் முன்னாடி சொன்னேன், நான் போடுறதுக்கே ஒரு 2 மினிட்ஸ் ஆகுன்னு சொன்னேன். இப்போ நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனா இது உண்மையாகவே நான் என்ன பண்றேன், 30 செகண்ட்ஸ்ல போட்டுருக்கேன். 0.19 எப்படி சார் அது ஒன்னால வரும்? 0.1 என்ன ஒன்றும் இல்லை, இப்போ 19 இருக்குல்ல, 19 + 19 என்ன வரும், 38 கட்டுங்களா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். அப்போ அதாங்க, அப்போ கீழே 0.19 மேலே 0.38, ஓகே சார். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 ஸ்தானம் முன்னாடி பாயிண்ட் 0.38, கீழே இருக்கு 0.19, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். அவ்வளோதான் கான்செப்ட். இது உங்களுக்கு அடுத்து சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். புரியுதுங்களா? இதுதான் வந்து புரியுது சார். அல்ஜிப்ரா ஏன் படிக்கின்றதுக்கு நோக்கமே இதுதான் அல்ஜிப்ரா. ஆ, இப்போ புரியுதுங்களா ஏன் அல்ஜிப்ரா படிக்கணும்னு? புரியுது சார், புரியுது. இதுதான் அல்ஜிப்ரா. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க சார். எனக்கு ஆட் பண்றதே டவுட் இருக்கு, எனக்கு சப்ராக்ட் பண்றதே டவுட் இருக்கு, எனக்கு மல்டிப்ளை பண்றதே டவுட் இருக்குன்னா we can மூவ் ஆன். அது சொல்லி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியுதுல்ல, தெரியுது சார். இவ்வளவுதான் கான்செப்ட் சார். எங்களுக்கு ஓகே ஒரு நாள் சார். வந்து எங்களுக்கு டெசிமல் எப்படி ஆட் பண்ணுன்னு, எப்படி சப்ராக்ட் பண்ணுன்னு, எப்படி மல்டிப்ளை பண்ணு, எப்படி டிவைட் பண்ண சொல்லி கொடுக்குறத அது ஒரு நாள் ஃபுல்லாவே கிளாஸா வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய டவுட் வரும்னு தெரியும். பட் இது தெரிஞ்சதுன்னா அப்படி போடலாம், அதை தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே அப்போ சார், புரியுது சார். நான் 2 மினிட்ஸ்ல போற விஷயத்த 30 செகண்ட்ஸ்ல போட்டுருவோம். எனக்கு அப்போ எவ்வளோ, எனக்கு 1.5 மினிட் வந்து எனக்கு என்ன ஆகும், சேவ் ஆகும். கண்டிப்பா சார். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம் சார். ஓகே, இப்போ பாருங்க அதே மாதிரி வந்துருச்சா? என்னடா ஒரே மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்பயும் இப்போ பாருங்க 5/2 இன்ட்டு 5/2, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணு, அப்புறம் 2.5 மல்டிப்ளை பண்ணு, அது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு 2.7 மல்டிப்ளை பண்ணு, அது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது ரெண்டு டிவைட் பண்ணால் நம்ம கடைசி ஆன்சர் கிடைக்கும். பார்த்த உடனே கண்ணை கட்டுதா? ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன சார் பண்ணனேன் அப்படின்னா பாருங்க, இப்போ இதுதான் இதெல்லாம் சால்வ் பண்ணுறது எனக்கு கண்டிப்பாக 2 மினிட்ஸ் ஆகும். பட் நான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண எப்படி போகலான்னு சொல்கிறேன் பாருங்க. ஒன்றுமே இல்லை சார். இப்போ அந்த அந்த 5.2 இருக்குல்ல, ஒன்று வந்து ஏன்னு வச்சுக்கலாம் சார், 5.2. அடுத்தது ரெண்டாவது இருக்குல்ல அந்த 2.5, இதை நான் பின்னு வச்சுக்கிறேன் சார். இப்போ இந்த இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இதை நான் வந்து இந்த ஏபி ஃபார்மேட்ல மாற்ற போறேன். அப்போ இங்க வந்து 5.2க்கு ஏவா, 5.2 2 டைம் இருக்கா, அப்போ நான் ஏ ஸ்கொயர் எழுதலாமா? மைனஸ் பி வந்து 2.5 2 முறை இருக்கா, அப்போ பி ஸ்கொயர் எழுதலாமா? பை இங்க வந்து 7.7 ஒன்று இருக்கா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2.7 இருக்கா, அப்ப இது என்னன்னு நமக்கு தெரியலையா? அப்ப ஒண்ணுமே இல்லை. என்னன்னா இது எப்படி 7.7 வந்துச்சு 2.7 வந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. கவனிங்க, 7.7 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 5.2வையும் 5.2வையும் 2.5 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 5 + 2 வந்து 7, 5 + 2 வந்து 7, அப்ப 7.7. ஆமா. அப்ப ஆமா ரெண்டையும் சார். ஆட் பண்ண 7.7 வருது. அப்போ a + bன்னு வச்சுக்கலாமா? அடுத்து பாருங்க, வச்சுக்கலாம். ரெண்டு மைனஸ் பண்ணி பாருங்க. 5.2வையும் 2.5 மைனஸ் பண்ணுங்க. 2ல 5 போகாது, இங்க இருந்து ஒரு பாரோ பண்ணா இது 4 ஆயிடும், இது 12 ஆயிடும். 12ல 5 போச்சுன்னா 7, 4ல 2 போச்சுன்னா 2.7. அப்ப என்ன மீனிங்? அப்ப இது வந்து என்ன a - b? அப்போ இந்த சம்ம வந்து என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சார் அப்படின்னா a² - b² இதை எப்படி எழுதலாம்? a + b இன்ட்டு a - bன்னு மேல இருக்கிறத எழுதிக்கலாம். அப்ப கீழே என்ன இருக்கு, அதே தானே இருக்கு, ஆமா a சார். + b இன்ட்டு a - bன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சார் a - bயும் a - b கேன்சல் பண்ணிடலாம், a + bயும் a + b கேன்சல் பண்ணலாம். அப்ப ஆன்சர் வந்து 1 சார். 1 இருக்கா?
சார் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சால்வ் பண்ணி போட்டா கண்டிப்பா என்ன சொன்னேன் 2 மினிட்ஸ் சொன்னது கண்ணால பார்த்தாலே போட்டுடலாம். புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். இதுதான் வந்து நம்ம இந்த பிஒய்க்யூ, அதாவது நம்ம அல்ஜிப்ராவுடைய பவரே இதுதான். அது ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, அந்த ஃபார்முலாலேயே இவ்வளவு போட்டுட்டாங்க. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இவ்வளவுதான் கான்செப்ட். நான் அந்த ஃபார்முலா தான் இங்க தேர்ட் ஃபார்முலாவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ புரியுது சார். இவ்வளவுதான் நீங்க வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுதான் அப்போ வந்து அல்ஜிப்ரான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். இஃப் யூ நோ த அல்ஜிப்ரா, ஓகேங்களா, இவர் டைம் வந்து சால்வ் பண்ற டைம் கன்சம்ஷன் வந்து குறையும். இந்த கான்செப்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். காட் இட்? காட் இட் சார். ஓகே, நெக்ஸ்ட். ஒன்றும் இல்லை, நான் வந்து நிறையா கொஸ்டின் போட்டு வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு 2 சம் பார்த்துட்டு நம்ம நிறுத்திடுவோம். மீதி இருக்கிறத கூட நாளைக்கு பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒரு சம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். மீதி சம்லாம் நாளைக்கு கூட டீல் பண்ணலாம். ஓகேங்களா? சரி பாருங்க. இப்போ வாட் ஷல் த வேல்யூ வென் 0.07 இஸ் டிவைடட் பை 350. இது எப்படி பாருங்க, 0.07 இதுதான் டெசிமல். இதை நான் எதால் டிவைட் பண்றேன், 350 டிவைட் பண்ணும்போது எங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதான கேள்வி கேட்குறாங்க. வாட் ஷல் பி த வேல்யூ when 0.07 is divided by 350? இதெல்லாம் ரொம்ப 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 பேசிக் சம்மு. அப்போ ஒண்ணுமே இல்லை, இது என்ன சார் பண்ணணும்னா ப்ரொசீஜர் சொல்ற பாருங்கப்பா. 0.07 இருக்கு, கீழே 350 இருக்கு. அப்போ மேல வந்து டெசிமல் இந்த பாயிண்ட் வந்துருச்சா, அந்த பாயிண்ட் வச்சிருக்க மாதிரி இருக்கு, இந்த டெசிமல் பாயிண்ட். அப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நான் என்ன சொல்றேன் பாருங்க. இப்போ பாயிண்ட் கிடைச்சது எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கா? அப்போ இந்த ஆமா பாயிண்ட் சார். கிடைச்சது 2 டிஜிட் இருக்குன்னா, இப்போ நான் சொன்னல முன்னாடி 128.2535 35 சம் பார்த்தல. அப்போ ஆமா பாயிண்ட்டுக்கு சார். ஃபர்ஸ்ட் டிஜிட், ரெண்டாவது டிஜிட். இப்போ பாயிண்ட் ரெண்டாவது டிஜிட் என்ன அர்த்தம்? 100 அர்த்தமா? 1/100 சொன்னமா? அங்க வந்து 5/100 படிச்சுமா? ஆமா சார். ஆ, அப்போ இது வந்து எங்க இருக்கு, பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் தாண்டி இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப என்ன கான்டெக்ட்னா கவனிங்களேன், இந்த 5/100 தான் நம்ம இதை எழுதலாம்னு சொன்னேன். இந்த 5/100 நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? இந்த 100 ஆகும், கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு, 5 மட்டும் இருக்கா? 5. இதுதான் கான்செப்ட். அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இந்த 0.07/350 கொடுத்துருக்குறாங்க. எனக்கு மேல இருக்கிற அந்த டிஜிட்ல எனக்கு இந்த பாயிண்ட் இல்லாம நான் எழுதுனேன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பாயிண்ட்க்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கா? அப்ப 2 டிஜிட்னா எந்த நம்பருக்கு 2 ஜீரோ வரும்? 100 இருக்கா? அப்போ 100/100. ஏன்னா ஒரு நம்பரை வந்து எந்த நம்பர்ல மல்டிப்ளை பண்றீங்களோ அந்த நம்பர்ல டிவைட் பண்ணா வேல்யூ மாறாது. முன்னாடி ஃபிராக்ஷன்ல பார்த்தாலும் ஈக்குவல் ஃபிராக்ஷன், அந்த ஈக்குவல் ஃபிராக்ஷன் கான்செப்ட் தான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அதெல்லாம் மைண்ட்லாம் அதுக்கு என்னெல்லாம் அந்த ஜார்கன்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பார்த்தோன்னே இப்படி போட்டு தெரிஞ்சா போதும். சரி, இப்போ நான் போட்டல என்ன மீனிங்னா பாருங்க, 0.07 இன்ட்டு 100னா எனக்கு மேல வந்து என்னவோ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆ மாறும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 வந்து எனக்கு சொன்னல 5/100 இன்ட்டு 100 போகும்போது என்ன ஆகுது, எனக்கு 5 ஆயிடும், அதே மாதிரி 7 ஆயிடும். கீழே என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த 350 இருக்குல்ல, 350 இன்ட்டு 100னா 350 கூட 2 ஜீரோ ஆட் ஆகும். அப்ப இது என்ன மாறிச்சு, 7/35,000 மாறிடுச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இது ஃபிராக்ஷன் மாதிரி வந்துருச்சா, டெசிமல் ஃபிராக்ஷன் ரெண்டு கலந்து வந்திருக்கா? இது எப்படி சார் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம். பாருங்க, நம்ம வழக்கம் போல போடலாமா? உள்ள வந்து 7, வெளியில வந்து 30/1000. என்ன சார் ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு? ஆமா, போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 0 பாயிண்ட்னு போட்டீங்கன்னா இது ஒரு ஜீரோ மாத்தலாமா? இப்போவும் 35,070 சின்ன நம்பரா இருக்கு. அப்ப சார் இன்னொரு ஜீரோ சேர்க்கலாம் சார், அப்ப 700 மாறும். அப்ப இங்கேயும் ஒரு ஜீரோ சேர்த்துடலாமா? இப்பயும் சின்ன நம்பரா இருக்கா? அப்போ சார் இன்னொரு ஜீரோ சேர்க்கிறேன், நான் இங்க ஒரு ஜீரோ சேர்க்கிறேன் சார். இப்போவும் 7,000 கம்மியா இருக்கா? இப்ப பாருங்க சார், அப்ப நான் இன்னொரு ஜீரோ சேர்க்கிறேன்,
நான் இங்க ஒரு ஜீரோ சேர்க்கிறேன். இப்ப பாருங்க, இங்க 35,000, இது என்ன இருக்கு 70,000. அப்ப 35,000 70,000. இப்போ 35,000 70,000 பெரிய நம்பரா இருந்துச்சுல, கரெக்டுங்களா? ஆமா சார். அப்போ 35,000 எத்தனை முறை எத்தனை நாள் மல்டிப்ளை பண்ணா 70,000 கிடைக்கும்? 2. 2. அப்போ 35,000 வந்து 70,000. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் 0 வந்துருச்சா? அப்போ இங்க என்ன வந்து கோஷன் என்ன வந்திருக்கு? 0.0002. அப்ப ஆன்சர் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படியே பக்கத்து பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.02, 0.0002, 0.0002, 0.0002. அப்ப ஆன்சரு எக்ஸாக்டா இது. எப்படி எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னு தெரியுதா சார்? எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு? புரியுது சார், புரியுது. ஆ, வேற இருக்க டவுட்? வினோதமா புரியுதா? புரியுது சார். மோகன்ராஜ் சார் புரியுதுங்களா? இருக்காரா? சரி, ஓகே. இதுதான் வந்து உள்ள கான்செப்ட். சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் நிறைய சம்ஸ் போலான்னு வச்சிருந்தேன். பட் நம்ம ஆரம்பிக்கிறதே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. ஓகேங்களா? அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது போறதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நீங்க சொல்றத ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம வந்து ஃபர்தரா பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 3 சம் போதும். இப்போ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இது வந்து ஃப்ராக்ஷனு. ஓகேங்களா? இதுவுமே ஃப்ராக்ஷனு. இதுவுமே பாருங்க டெசிமல் கம் ஃப்ராக்ஷனு. இது ஃப்ராக்ஷனு, இது ஃப்ராக்ஷனு, இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு ஃப்ராக்ஷனு, இதுவும் ஃப்ராக்ஷனு. ஓகேங்களா? அப்போ இதுவும் ஃப்ராக்ஷனு. இது எல்லாம் இவ்வளவு வெரைட்டியான சம்ஸ் ஃப்ராக்ஷன்ல கேட்குறாங்க. இன்னைக்கு நான் பார்த்தா இன்னும் 1 hour ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடிச்சிருவோம். திரும்ப வந்து நாளைக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இதுல இன்னும் நிறைய உங்களுக்கு டவுட் வரும், கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணி பாருங்க ஸ்பீடா. இல்லை என்னென்ன பார்த்து சொல்லிடுறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சோம், ஃப்ராக்ஷன்ஸ் ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஃப்ராக்ஷன் என்ன, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து ஃப்ராக்ஷனோட டைப்ஸ், ப்ராப்பர்னா என்ன, இம்ப்ராப்பர்னா என்ன, மிக்சடுனா என்ன, அதுக்கடுத்தது லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத ஒரு அழகாக டேபிள் போட்டு சொல்லி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா வந்து படிக்கிறது வந்து யூஸ் ஆஃப் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு சம்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருக்கும். இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இதுல உள்ள டைப்ஸ் மோனோமியல் என்ன, பைனோமியல் என்ன, ட்ரினோமியல் என்ன, அதுக்கு அடுத்தபடியா வந்து லைக் டம் அன்லைக் டம் பார்த்ததுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டிஸ். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா இது ஈஸியா நம்மளால போட முடியும். இது ஐடென்டிட்டிஸை நான் படிச்சுக்கலாம். டவுட் இருந்தால் கூட நான் படிக்கிறது ஐடியா கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது இது சம்பந்தமா ஒரு 3 சம்ஸ் வந்து பார்த்தோம். இதுதான் நம்ம நீங்க பார்த்த கிளாஸஸ். ரைட்டா? மீதி வந்து இருக்கு. மீதி நாளைக்கு வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொன்றும் நீங்க போட 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 தான் நிறைய டவுட் வரும். அந்த டெசிமல் எப்படி மல்டிப்ளை பண்றது, எப்படி டிவைட் பண்றது, எப்படி ஆட் பண்றது, செப்பரேட் பண்றது கூட நம்ம நாளை கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா தெரிஞ்சு உங்களுக்கு நாளைக்கும் இது டைம் தேவைப்படும். இல்லைன்னா ரஷ்அப் பண்ணா சுத்தமா புரியாது. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஓகே சார். நாளைக்கு ஆரம்பிக்கலாம்ல, இதை கண்டினியூ பண்ணலாம்ல? ஷூர் கண்டினியூ சார். பண்ணலாம். சரி, உங்களுக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 5 days மேக்ஸ் போர் அடிக்குதா? டெய்லியுமா இருக்கிற மாதிரி நோ சார். இன்ட்ரெஸ்டா அப்படிலாம் இல்லை இருக்கா? சார். நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு இருக்கு. சார், இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு கத்துக்கணும். இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் மட்டும் நான் சொல்லி கொடுக்கல. ஓகேங்களா? நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, உங்க சைல்டுக்கெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். அதுக்காக சேர்த்து சொல்லி கொடுக்க நான் வச்சுங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நீ பாருங்க, உலகத்திலே ரொம்ப கஷ்டமான யாரு தெரியுமா ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறா? யாருன்னு நினைக்கிறேன் நீங்க? கணக்கு போட தெரியாது. படிக்கிறாங்களா? என்ன சார்? உண்மைதான் சார், உண்மைதான் சார். 10th 12th 10th 12th படிக்கிறாங்களா பசங்க? ஆமா சார், 10th ஆமா சார். 12th படிக்கிற பசங்களா, 10th 12th படிக்கிற பேரண்ட்ஸா? பசங்க படிக்கிற பசங்களுடைய பேரண்ட்ஸா? பேரண்ட்ஸ் சார். பேரண்ட்ஸ். பாத்தீங்களா? அப்ப நாளைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை, நமக்கும் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. சரிங்களா? அதனால ஓகே நம்ம சார். தெரிஞ்சிட்டோம்னா நம்ம குழந்தை சொல்லி தரோம். இன்னைக்கு ஃபியூச்சர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல ஓரளவு சொல்லி கொடுக்குறாங்க. மற்றப்பெல்லாம் வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் படிச்சிருந்தா தான் நிறைய ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தைங்களை வந்து அடுத்து கொண்டு போக முடியும். அப்போ வந்து இது ஜஸ்ட் வந்து யூஜிசி நெட்டுக்கு மட்டும் படிக்கிறது தயவு செய்து நினைக்காதீங்க. நானும் இந்த ப்ரோக்ராம் அப்படி டிசைன் பண்ணவே இல்லை. இந்த மேத்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குன்றது ஹாஸ்பிட்டல் சீரியஸாக பண்ணியிருக்கிறேன். ஜாலியாக இன்னும் இருக்குது, நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. மேத்ஸ் வந்து இந்த அட் த எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் மேத்ஸ் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நம்ம இதுவரை படிக்காத மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு மேத்ஸ் டீச்சரை என்னுடைய அல்டிமேட் கோலும் கூட.
நான் வந்து இந்த 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 சேலஞ்சில் ஜெயிப்பு நான் நம்புறேன், நீங்க எல்லாம் ரெகுலரா வந்தீங்கன்னா. ஓகேங்களா? ஓகே சார், கண்டிப்பா சார். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களோட பேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. திரும்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? டைம் ஓகே, ஆயிடுச்சு நன்றி நினைக்கிறேன். சார். தேங்க்யூ எல்லாரும் சார். வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் எ நைஸ் டே. உங்களுடைய தேங்க்யூ சார். உங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ 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 சார். சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ பை. தேங்க்யூ. பாய்.